இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் பெயர் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். இது என்னது? ஒரு கூடையில நிறைய ஆரஞ்சு பழம் வச்சிருக்காங்க. இந்த ஆரஞ்சு ஏதோ சொல்லுது, நாங்கள் ஆரஞ்சு பழங்கள், நாங்கள் ஆரஞ்சு மரத்தில் காய்க்கிறோம். ஓ, ஆரஞ்சு பழங்கள் அத பத்தியே சொல்லிக்குது. நாங்க ஆரஞ்சு பழம் எங்க இருந்து வருது? ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு மரத்துல இருந்து வருது. இதுதான் ஆரஞ்சு மரத்துல இருக்கிற ஆரஞ்சு பழங்கள். இந்த மாதிரி மரத்துல தான் ஆரஞ்சு பழம் காய்க்கும். இப்ப இந்த கூடை என்ன சொல்லுது? நான் ஒரு கூடை, நான் மரக்கட்டையால் செய்யப்படுகிறேன். மரக்கட்டை மரங்களிலிருந்து பெறப்படுகிறது. இது என்னது? இந்த ஆரஞ்சு வைக்கிற கூடை. இந்த கூடை எப்படி பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா? இப்படிதான் பண்ணுவாங்க. அந்த கூடை இப்படிதான் பண்ணுவாங்க. மரத்துல இருந்து இந்த குச்சிகள் எல்லாம் எடுத்து அந்த குச்சி வச்சு பின்றது தான் இந்த கூடை. அப்ப இந்த கூடை எதுல இருந்து வருது? மரங்களிலிருந்து வருகிறது. நமது வாழ்வில் பல வகையான பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். அவை அனைத்திற்கும் இயற்கையே மூலமாகும். இயற்கை மூலப்பொருட்களிலிருந்து நாம் பல பொருள்களை உருவாக்குகிறோம். இவை மேலும் பல பொருட்களை தயாரிக்க பயன்படுகின்றன. நம்ம இங்க ஆரஞ்சு பார்த்தோம், ஆரஞ்சு வைக்கிற கூடைய பார்த்தோம். இப்ப இது எல்லாமே எதுல இருந்து கிடைச்சிருக்கு? இயற்கையிலே கிடைக்கும் பொருட்களிலிருந்து தானே. ஆரஞ்சு மரத்துல இருந்து, இந்த கூடை அதுவும் மரத்துல இருந்து. இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கும் இயற்கையிலிருந்து தான் நம்ம பயன்படுத்துற எல்லா பொருட்களுமே வருகிறது. இயற்கை பொருள்களின் மூலங்கள் தாவரங்கள், விலங்குகள், பாறைகள் மற்றும் மண் போன்றவை இயற்கை பொருள்களின் மூலங்கள் ஆகும். சரி, இப்ப எந்தெந்த இயற்கை பொருள்ல இருந்து நமக்கு பொருள்கள் கிடைக்குது? முதல்ல தாவரங்கள். தாவரங்கள் இந்த மாதிரி மரங்கள். அப்புறம் விலங்குகள், இந்த மாதிரி ஆடு, மாடு, கோழி, அந்த மாதிரி விலங்குகள். அப்புறம் பாறைகள் மற்றும் மண். இந்த இயற்கை பொருளில் இருந்து தான் நாம் நமக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கிறோம். தாவரங்களிலிருந்து என்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறோம்? முதல்ல மரக்கட்டை. இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த மரக்கூடை, அதெல்லாம் தாவரங்களிலிருந்தா மரங்களிலிருந்து வருது. அடுத்தது பருத்தி. பருத்தியிலிருந்து என்ன தயாரிக்கிறோம்? நீங்க சொல்லுங்க. உடைகள். இந்த மாதிரி உடைகள் நம்ம பருத்தியிலிருந்து தயாரிக்கிறோம். அடுத்தது தென்னை ஓலை. தென்னை ஓலையிலிருந்து என்ன தயாரிக்கிறோம்? இந்த மாதிரி கூரைகள் எல்லாம் நம்ம தென்னை ஓலைகள் வச்சுதானே தயாரிக்கிறோம். அடுத்தது விலங்கிலிருந்து. விலங்கிலிருந்து என்ன தயாரிக்கிறோம்? இந்த தோல் வச்சு என்ன தயாரிக்கிறோம்? இந்த மாதிரி தோல் பை, தோல் காலனி, ஷூஸ், தோல் பர்ஸ், இது எல்லாமே தோல்ல இருந்து, விலங்கோட தோல்ல இருந்து தயாரிக்கிறோம். இந்த செம்மறி ஆடோட கம்பளியில இருந்து என்ன தயாரிக்கிறோம்? இந்த மாதிரி குளிருக்கு இதமான ஸ்வெட்டர் தயாரிக்கிறோம். மண் மற்றும் பாறைகளிலிருந்து உலோக தாதுக்களை பெறுகிறோம். இப்ப மண்ணில இருந்தும் பாறைகள்ல இருந்தும் என்ன வருது நமக்கு? இந்த உரல் எல்லாம் நம்ம பாறையிலிருந்து தானே தயாரிக்கிறோம். சிந்திக்க. நீங்கள் இன்றைய தேவைக்காக எண்ணெய் வெட்டுகிறீர்கள். ஆனால் நாளைய தேவைக்காக எண்ணெய் போன்ற பல மரங்களை நட்டு வளருங்கள். இந்த மரத்தை வெட்டி நம்ம என்னெல்லாம் செய்யறோம்? மேஜை, நாற்காலி பண்றோம், பேப்பர் தயாரிக்கிறோம். இந்த மாதிரி தேவைக்கெல்லாம் நம்ம மரத்தை வெட்டிடுறோம். அப்ப எல்லா மரத்தையும் வெட்டிட்டா நாளைக்கு மரம், நாளைக்கு அடுத்த வருஷம் மரமே இருக்காது. என்ன செய்யறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம புதுசா மரத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப பழைய மரத்தை வெட்டிட்டாலும் புது மரங்கள் இருக்கும் இல்லையா? நாம அதை செய்யலாமா? விலங்கு மூலங்களுக்கு வி எனவும், தாவர மூலங்களுக்கு தா எனவும், உலோக மூலங்களுக்கு உ எனவும் எழுதுக.
அதாவது ஒரு பொருள் விலங்குல இருந்து வந்ததுன்னா வி போடணும், தாவரத்துல இருந்து வந்ததுன்னா தா போடணும், உலோகத்துல இருந்து வந்ததுன்னா ஊ போடணும். இப்ப ஒரு பொருளும் எதுல இருந்து வருதுன்னு பார்க்கலாமா? இது என்னது? இது மரக்கட்டை. மரக்கட்டை எதுல இருந்து வருது? மரங்கள். மரங்களுக்கு இன்னொரு பெயர் தாவரங்கள். அப்போ இதுக்கு என்ன போடணும்? தா. அடுத்தது இது என்னது? பருத்தி. பருத்தி எதுல இருந்து வருது? தாவரங்கள்ல இருந்து. செடி கொடி தானே, அதுக்கு இன்னொரு பேர் தாவரம். அடுத்தது இது என்னது? இது கம்பளி. இது எதுல இருந்து வருது? செம்மறி ஆடு. அப்போ இது எதுல இருந்து வருது? விலங்கு. வி. அடுத்தது இது என்னது? தோல். தோல் எதுல இருந்து வருது? விலங்குகளோட தோல் தானே இது, அதனால இதுக்கு வி போடணும். அடுத்து இது என்னது? இது தங்கம். தங்கம் எப்படி வருது? பூமிக்கு அடியில பாறைகளுக்குள்ள இருக்கிறது தானே இந்த தங்கம். அப்ப இது எதுல இருந்து கிடைக்குது? பாறைகள்ல இருந்து. அதாவது இது உலோகம். அப்ப நம்ம என்ன போடணும்? ஊ. இது என்னது? இது தென்னை ஓலை. தென்னை ஓலை எதுல இருந்து வரும்? மரத்துல இருந்து. அப்போ அது தாவரம். மரக்கட்டை. மரக்கட்டை உறுதியான பொருள். எனவே மர சாமான்களை மரத்திலிருந்து தயாரிக்கிறோம். இந்த மாதிரி மரத்துல இருந்து நம்ம எடுக்கிற மரக்கட்டை ரொம்ப உறுதியானது, வலுவானது. அதை வச்சு நிறைய சாமான்கள் செய்யலாம். இவை பல்லாண்டு நீடித்து உழைக்கும். இந்த மரக்கட்டையில செய்த பொருட்கள் ரொம்ப நாள், பல வருஷம் வச்சிருக்கலாம். மரக்கட்டையை பல துண்டுகளாக வெட்டி வெவ்வேறு வடிவங்களில் வடிவமைக்கலாம். மரக்கட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி நமக்கு என்ன வடிவம் வேணுமோ அந்த மாதிரி வடிவத்துக்கு அதை மாத்தலாம். இந்த மாதிரி மேசையா மாத்தலாம், இந்த மாதிரி நாற்காலியாக மாத்தலாம். மரப்பலகைகள் ஒன்றாக இணைக்கப்பட்ட பல பயனுள்ள பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. மரங்களை பலகைகளாக மாற்றி அந்த பலகைகள் வச்சு இந்த மாதிரி மர அலமாரிகளாக மாற்றலாம். முதல்ல இயற்கை மூலம். இயற்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? இந்த மரங்கள்லாம் இயற்கையிலே வளரக்கூடியது. இயற்கை மூலத்திலிருந்து பெறப்பட்ட பொருட்கள். இந்த இயற்கை மரத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி மரக்கட்டைகள் கிடைக்குது. அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருள் என்ன? அதை வச்சு இந்த மாதிரி நம்ம மேசை, நாற்காலி, கதவுகள் அதையெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். ஆனா எதுல இருந்து தயாரிக்கிறோம்? இயற்கையிலே கிடைக்கும் பொருளை வச்சுதான் நம்ம தயாரிக்கிறோம். இதுதான் இயற்கை மூலம். மரங்கள் தான் இயற்கை மூலம். இயற்கையிலே கிடைக்கக்கூடியது இந்த மரங்கள். இயற்கை மூலத்திலிருந்து பெறப்பட்ட பொருட்கள் சில கருவிகளை கொண்டு மரங்கள் வெட்டப்பட்டு மரக்கட்டை, மரப்பலகை போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. அந்த மரத்துல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மரக்கட்டை, மரப்பலகை அதெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த மரக்கட்டையிலிருந்து மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் அந்த மரத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. பொம்மைகள், அலமாரி, கதவு, கட்டை வண்டி, நாற்காலி, ஊஞ்சல், இது எல்லாமே மரக்கட்டையிலிருந்து பண்ணியிருக்கான் மனிதன். உங்களுக்கு தெரியுமா? மரக்கூழிலிருந்து தாள் தயாரிக்கப்படுகிறது. அப்போ மரத்திலிருந்து தான் நமக்கு நம்ம எழுதுறோமே பேப்பர், தாள், அது மரத்துல இருந்து தான் வருது. மரத்தை பொடிச்சு மரத்தூளாக்கி அதுல இருந்து ஒரு கூழ் பண்ணி அந்த கூழில இருந்து தான் பேப்பர் தயாரிக்கிறாங்க. அடுத்தது மரத்துல இருந்து என்ன வருது? ரப்பர். நீங்கள் பயன்படுத்தும் அழிப்பான் ரப்பர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது தெரியுமா? நம்ம பென்சில்ல எழுதிட்டு தப்பா எழுதுனா அழிக்கிறோமே ரப்பர். இந்த ரப்பர், இந்த அழிப்பான் ரப்பர் நம்ம பயன்படுத்துறோம்ல தினமும்,
அது எதுல இருந்து வருது? ரப்பர் மரத்திலிருந்து கிடைக்கும் பால் போன்ற பொருளை கொண்டு ரப்பர் தயாரிக்கப்படுகிறது. இதுதான் ரப்பர் மரம். அதுல லேசா இப்படி ஒரு கீறனோம்னா அதுல இருந்து ஒரு பால் வரும். அந்த பாலை இந்த மாதிரி சேகரிச்சு அதுல இருந்து தான் நம்ம பயன்படுத்துற அழிப்பான் ரப்பரை தயாரிக்கிறாங்க. ரப்பர் மீள்தன்மை உடையது. இதை கொண்டு ரப்பர் வளையங்கள் தயாரிக்கப்படுகின்றன. நம்ம பயன்படுத்துறோமே ரப்பர் பேண்ட், அதுதான் ரப்பர் வளையங்கள். அது இழுத்தா நல்ல இழுக்க முடியும்ல, அது பேர் தான் மீள்தன்மை. மீள்தன்மைனா இழுக்க 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 முடியறது இல்ல, அதுதான் மீள்தன்மை. இந்த ரப்பர் வளையங்கள், ரப்பர் பேண்டும் இந்த ரப்பர் மரத்தில் இருந்தும் கிடைக்கிற பால் வச்சுதான் தயாரிக்கிறோம். மேலும் இது நீர் புகா அல்லது நீர் காப்பு தன்மை கொண்ட பொருள் என்பதால் கையுறைகள் தயாரிப்பதில் பயன்படுகின்றன. இப்ப இந்த ரப்பர் வச்சு நம்ம ஒரு பொருள் செய்தா அதுல நீர் புகாது. அப்ப அதனால அந்த ரப்பர் வச்சு இந்த மாதிரி கையுறைகள் தயாரிப்பாங்க. இந்த மாதிரி கையுறை தயாரிச்சு கையில போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கையில ஈரம் படவே படாது. அதுக்காக தான் இந்த கையுறைகள் ரப்பர்ல பண்றாங்க. அப்போ ரப்பர்ல செய்த பொருட்களுக்கு மீள்தன்மை இருக்கு. மீள்தன்மைனா இழுக்க இழுக்க நல்ல இழுக்க வரும். இழுத்த பின்பு மீண்டும் அதன் பழைய நிலைக்கே திரும்புதல். இப்ப ரப்பர் பேண்ட் எடுத்து இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இழுக்கலாம். ஆனா நம்ம விட்டுட்டோம்னா கையா பழையபடி முன்னாடி இருந்த மாதிரியே வந்துரும் இல்லையா? அதுதான் மீள்தன்மை. அது ரப்பர்ல நிறைய இருக்கு. அதனாலதான் நம்மளால ரப்பர் பேண்ட் அதை வச்சு செய்ய முடியுது. நீர் புகா அல்லது நீர்காப்பு தன்மை. அப்ப இன்னொரு தன்மை இருக்கு ரப்பர்ல, அது என்னது? அதுக்குள்ள நீர் புகாது. அதனால இல்லாட்டி அது நீர் ஊடுருவாது உள்ள. அதனாலதான் அதை வச்சு கையுறைகள் செய்கிறோம். பின்வரும் பொருட்கள் ரப்பரால் ஆனவை. இது எல்லாமே ரப்பர்ல செய்யப்படும் பொருட்கள். ரப்பர் செருப்பு, ரப்பர் அழிப்பான், மிதியடி, நம்ம வாசல்ல போடுவோமே வீட்டு வாசல்ல, வண்டி சக்கரம், பந்து, இது எல்லாமே ரப்பர்ல செய்யறாங்க. படங்களை உற்று நோக்கி கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த படங்களை பார்த்து இங்க இருக்கிற கோடிட்ட இடங்கள்ல பதில் சொல்லணும். மரத்திலிருந்து மனிதரால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் பெயர்களை எழுதுக. இங்க 6 பொருட்கள் இருக்கு இல்லையா? இதுல எதெல்லாம் மரத்திலிருந்து நம்ம தயாரிக்கிற பொருட்கள் பார்க்கலாமா? இது என்னது? அலமாரி. இந்த அலமாரி எதுல செய்திருக்காங்க? மரத்திலிருந்து. அதனால இது மரத்திலிருந்து செய்த பொருள். அடுத்தது இது ரப்பர் வளையங்கள். இது மரத்தால செஞ்சது இல்ல. இது மரக்கரண்டி, தேக்கரண்டி. இந்த தேக்கரண்டி மரத்தால செஞ்சிருக்காங்க இல்லையா? அதனால இதுவும் மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருள். அடுத்தது மரத்தால செய்த பொருள் வேற என்ன இருக்கு? இந்த நாற்காலி. நாற்காலியும் மரத்துல இருந்தானே செய்வாங்க. அடுத்தது ரப்பரில் இருந்து மனிதரால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் பெயர்களை எழுதுக. இதுல ரப்பர்ல செஞ்ச பொருட்கள் என்ன பார்க்கலாமா? முதல்ல ரப்பர் வளையங்கள். இது கண்டிப்பா ரப்பர்ல இருந்தானே செய்திருக்காங்க. அடுத்தது சைக்கிள் டியூப். இதுவும் ரப்பரில் செய்யப்பட்டது. அடுத்தது மிதியடி. இதுவும் ரப்பரில் தயாரிக்கப்படும் பொருள். இழை, நார், துணி, கயிறு போன்றவை எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? நார், இழையானது தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்படும் ஒரு பொருள். பருத்தி மற்றும் சணல் தாவரங்களிடமிருந்தும், கம்பளி மற்றும் பட்டு விலங்குகளிடமிருந்தும் பெறப்படும்
இழைகளாகும். இப்போ நம்ம தினமும் போடுற நம்மளுடைய உடை எதிலிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி தாவர இழையிலிருந்தும் விலங்கு இழையிலிருந்து தான் வருது. முதல்ல நம்ம பார்க்க போறது தாவர இழை. இது என்னது? இது பருத்தி. இது பருத்தி செடியிலிருந்து வர நூல் இழை. இது சணல். இதுவும் தாவரத்திலிருந்து வரும் ஒரு நார். இந்த மாதிரி பருத்தி உடைகள் எதிலிருந்து வருது? பருத்தி செடியிலிருந்து. இந்த மாதிரி பைகள் எதிலிருந்து செய்யறார்கள்? சணல்ல இருந்து. இது சணல் பை. அடுத்தது விலங்கிலிருந்து கிடைக்கும் இழை பட்டு கம்பளி. பட்டு புடவை எதிலிருந்து வருது? பட்டு இழையிலிருந்து. அது எதிலிருந்து வருது? பட்டு பூச்சி. இந்த மாதிரி பட்டு புடவை எதிலிருந்து வருது? பட்டு இழையிலிருந்து. இந்த மாதிரி கம்பளி ஸ்வெட்டர் எதிலிருந்து வருது? கம்பளி இழையிலிருந்து. இது ரெண்டும் விலங்கிலிருந்து வரும் இழை. இது ரெண்டும் தாவரங்களிலிருந்து வரும் இழை. தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் இழை தேங்காய் நார் அல்லது தென்னை நார் எனப்படும். தேங்காய் நாரிலிருந்து பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. அப்போ தென்னை மரத்துல இருந்து என்ன கிடைக்குது? தேங்காய் கிடைக்குது. அந்த தேங்காயில இருந்து நார், அந்த தேங்காய் சுத்தி இருக்கிற நார் கிடைக்குது இல்ல? இது பேரு தான் தேங்காய் நார் அல்லது தென்னை நார். அந்த நாரை தனியா எடுத்து அதிலிருந்து தான் இந்த மாதிரி சணல் தயாரிக்கிறோம். பட்டு இழை உறுதியாக இருப்பதால் பாராசூட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. ஓ, பட்டுப்பூச்சியிலிருந்து வர பட்டு இழை ரொம்ப உறுதியானது. அதனாலதான் இந்த மாதிரி பாராசூட் பண்றதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க. சணல் நாரானது நீண்ட பளபளப்பான உறுதியான இழையாகும். பட்டு வலிமையான இயற்கை இழையாகும். இவற்றிலிருந்து பைகள், சேலைகள் போன்றவற்றை தயாரிக்கின்றோம். கம்பளி நம் உடலை கதகதப்பாக வைத்துக் கொள்ளும். எனவே இது கம்பளி சட்டை, தொப்பி மற்றும் காலுறைகள் தயாரிப்பில் பயன்படுகிறது. தோல் நெகிழ்வு தன்மை உடையது. இடுப்பு பட்டை, பெல்ட், கை கடிகார பட்டை, பை போன்றவை தோலிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இப்போ ஒரு வகையான இழையிலிருந்து என்ன தயாரிக்கிறோம் பார்க்கலாம். முதல்ல சணல். சணல் தாவரத்திலிருந்து வரும் இழை. இது நல்ல உறுதியானது. இந்த சணல்ல இருந்து தான் இந்த மாதிரி கூடைகள் எல்லாம் நம்ம செய்கிறோம். அப்புறம் செம்மறி ஆட்டிலிருந்து கிடைக்கிற கம்பளி வச்சுதான் இந்த கம்பளி சட்டை, தொப்பிகள் எல்லாம் பண்றோம். இது நம்மள ரொம்ப கதகதப்பா வச்சிருக்கோம். அதனால குளிர் காலத்துல இந்த மாதிரி சட்டை, கம்பளி சட்டை, தொப்பி, காலுறைகள் தான் போட்டுக்கிட்டா நம்மள கதகதப்பா வச்சிருக்கோம். அப்புறம் பட்டு இழை. பட்டு இழையிலிருந்து என்ன தயாரிக்கிறோம்? பட்டு புடவைகள், பட்டு பாவாடைகள். இதெல்லாமே இயற்கையாக கிடைக்கும் பட்டு இழையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது பளபளப்பாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும். அப்புறம் தோல். தோல் நல்ல நெகிழ்வு தன்மை உடையது. அதை வச்சுதான் இந்த மாதிரி ஷூஸ், இடுப்பு பெல்ட் இதெல்லாம் தயாரிக்கிறோம். சரியான இணைகளுக்கு டிக் குறிப்பும் தவறான இணைகளுக்கு கிராஸ் குறியும் இடுக. இப்போ இந்த சணல் பை ஆடு தோல்ல இருந்து வருதா? சரியா தவறா? தவறு. இது தாவரங்களில் இருந்து வரும் இழை இல்லையா? அதனால இது தவறு. இது கம்பளி காலுறை. அது எதுல இருந்து வருது? இந்த செம்மறி ஆடுல இருந்து கிடைக்கிற கம்பளியில இருந்து தானே வருது. இது சரியான இணை. இது பட்டு புடவை. பட்டு புடவை எதுல இருந்து சேரும்? பட்டு இழை. பட்டு இழை எதுல இருந்து வருது? பட்டு பூச்சி. இது சரியான இணை. அடுத்தது இது இடுப்பு பட்டை.
இடுப்பு பட்டை தோல்ல இருந்து செய்றோம். இந்த விலங்குல உடைய தோல்ல இருந்து தான் இது செய்றோம். அதனால இது ரெண்டும் சரியான இணை. இது பட்டுப்புடவை. பட்டுப்புடவை எதுல இருந்து செய்றோம்? பட்டு இழை. ஆனா இங்க கொடுத்திருப்பது செம்மறி ஆடு. செம்மறி ஆடுல இருந்து கிடைப்பது கம்பளி. பட்டு இழை இல்ல. அதனால இது தவறான இணை. இது சணல் கயிறு. சணல் கயிறு தேங்காய் நாரில இருந்தா செய்றோம். அதனால இது சரியான இணை. அடுத்தது களிமண். உங்களுக்கு களிமண்ணை கொண்டு விளையாட பிடிக்குமா? நம்ம எல்லாருக்குமே பிடிக்குமே. களிமண்ணை வச்சு பொம்மை பண்றது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விளையாட்டு. களிமண் ஒரு இயற்கையான பொருள். இது மண்ணின் ஒரு வகையாகும். இது தண்ணீருடன் கலக்கும் போது மென்மையாகி காய்ந்தவுடன் கடினமாகிறது. எனவே இதை பயன்படுத்தி பானைகள் மற்றும் பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. மண் பாண்டம் செய்பவர் சக்கரத்தை பயன்படுத்தி மண் பானைகள் மற்றும் பல பொருட்களை செய்கின்றனர். இப்போ இந்த களிமண் மண்ணுல ஒரு வகை. இந்த களிமண்ல நம்ம தண்ணி சேர்த்தோம்னா நல்ல மென்மையா ஆயிடும். அதை வச்சு நம்ம எந்த பொம்மைகள், பாத்திரங்கள், பானைகள் எல்லாம் நம்மளால செய்ய முடியும். அதே களிமண் காஞ்சா என்ன ஆகும்? நல்ல கடிமனா ஆயிரும் இல்லையா? அதனாலதான் அதை முதல்ல மென்மையாக்கி நமக்கு வேண்டிய வடிவத்துக்கு மாத்திட்டு அப்புறம் அதை காய வச்சிருவோம். அதுக்கப்புறம் அது நல்ல உறுதியான பொருளாக மாறிவிடும். அதை வச்சு இந்த மாதிரி பானைகள், இந்த கூரை ஓடுகள், இது எல்லாமே தயாரிப்போம். இந்த பானைகள் எதுல வச்சு தயாரிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? மண் பானைகள் இந்த மாதிரி ஒரு சக்கரத்தின் மேல வச்சு அந்த சக்கரத்தை சுழற்றி விட்டுட்டு அப்படியே அந்த பானையை வடிவமைப்பார்கள். அடுத்தது உலோகங்கள். உங்கள் வீட்டு சமையல் அறையில் பல்வேறு வகையான பாத்திரங்களை பார்த்திருப்பீர்கள். நம்ம வீட்டுல சமையல் அம்மா பண்ணுவாங்கல்ல, அப்போ பாத்திரம், பால் குடிக்கிற டம்ளர், அதெல்லாம் எதுல வச்சு பண்ணிருக்காங்க? உலோகம், சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எவர் சில்வர் வச்சுதானே செய்திருக்காங்க. அது எல்லாமே உலோகம். உலோகங்கள் உலோக தாதுவிலிருந்து கிடைக்கின்றன. எடுத்துக்காட்டு தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம், இதெல்லாம் உலோகங்கள். என்னெல்லாம் உலோகங்கள்? தங்கம், நம்ம காதுல போடுற தோடு தங்கம் தானே. அப்புறம் வெள்ளி, விளக்கு எல்லாம் வெள்ளியில இருக்கும் இல்லையா? அப்புறம் இரும்பு, இரும்புனா நம்ம வீட்டு வாசல் கதவு கேட் எல்லாம் இரும்புல இருக்கும். தாமிரம், இது எல்லாமே உலோகங்கள். உலோகங்கள் மிகவும் உறுதியாகவும் கடினமாகவும் இருப்பதால் வாகனங்கள், கதவுகள், சமையல் பாத்திரங்கள் தயாரிப்பில் பயன்படுகின்றன. ஆமா, இப்போ நம்ம மண் பாத்திரங்கள் எல்லாம் விட உலோக பாத்திரம் ரொம்ப உறுதியானது. கீழே போட்டாலும் உடையாது இல்லையா? அதனால அது ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனாலையும் அதை எளிதில் உடைக்க முடியாதுங்கிறதுனாலதான் அதை வச்சு என்னெல்லாம் பண்றோம்? நம்ம பாத்திரங்கள் பண்றோம், கதவு பண்றோம், வாகனங்கள், கார், லாரி எல்லாமே உலோகம் வச்சுதானே தயாரிக்கிறோம். உலோகங்கள் பளபளப்பானவை. சில்வர் பாத்திரம்லாம் எவ்வளவு பளபளப்பா இருக்கு இல்லையா? அது நல்ல பளபளப்பா இருக்கும் அந்த உலோகங்கள். உலோகங்கள் வெப்பப்படுத்துவதன் மூலம் அவற்றை எந்த வடிவத்திலும் மாற்றலாம். சிறிய பிடிப்பு ஊக்குகள், மிகப்பெரிய விமானம், எது வேணா செய்யலாம். ஆமா, இப்போ உலோகங்களை எப்படி மென்மையாக்குவது? அது நெருப்புல காட்டி அதோட வெப்பத்தை அதிகரிச்சோம்னா அது நல்ல மென்மையாயிரும். அது மென்மையான அப்புறம் நம்ம எந்த வடிவிலையும் அதை மாத்திக்கலாம். பெரிய இந்த மாதிரி விமானமாகவும் அதை மாத்தலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன பிடிப்பு ஊக்குகளாகவும் அதை மாத்தலாம். இது எல்லாமே உலோகங்களால தயாரிக்கப்படுகிறது. இங்க பாருங்க, இதெல்லாமே உலோகங்கள்ல தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த விமானம், ஆகாய விமானம், இந்த மாதிரி பிடிப்பு ஊக்குகள், அப்புறம் தங்க உலோகம் வச்சு இந்த தங்க வளையல்கள் செய்திருக்காங்க. அப்புறம் எவசில்வர் உலோகம் வச்சு துருப்பிடிக்காத பாத்திரங்கள் தயாரிக்கலாம். அப்புறம் அலுமினிய பாத்திரம், அலுமினிய உலோகத்துல இருந்து பண்றோம். அப்புறம் தாமிர பாத்திரங்கள், தாமிரம் உலோகம் வச்சு தாமிர பாத்திரங்கள் செய்யலாம். பருப்பொருள்.
இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய இயற்கையானதாகவோ அல்லது மனிதரால் உருவாக்கப்பட்டதாகவோ இருக்கும் ஒரு பொருள் பருப்பொருள் எனப்படும். பருப்பொருளுக்கு சுவை, மனம், அளவு மற்றும் வடிவம் உண்டு. ஆரஞ்சு ஒரு இயற்கையான பொருள். இது இடத்தை அடைத்துக் கொள்ளும். மரக்கூடை மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள். இதுவும் இடத்தை அடைத்துக் கொள்ளும். இந்த மஞ்சள் நிற லட்டு கிண்ணத்தில் உள்ள இடத்தை அடைத்துக் கொள்ளும். இவை சிறிய உருண்டை வடிவம் கொண்ட இனிப்பு சுவை உடையவை. எதை பருப்பொருள்னு சொல்லுவோம்? எந்த பொருள் இடத்தை அடைத்துக் கொள்ளுமோ அந்த எல்லா பொருள்களுமே பருப்பொருள். இப்ப நீங்க எந்த பொருள் வேணா எடுத்துக்கோங்க. இப்போ இங்க என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் இடத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆரஞ்சை இந்த கூடையில வச்சா அந்த கூடையில வேற ஏதோ வைக்க முடியாது இல்லையா, ஏன்னா அந்த இடத்த ஆரஞ்சு எடுத்துக்கிட்டதே. அதே மாதிரி இந்த கூடையை ஒரு மேசை மேல் வச்சா அந்த மேசையில இருக்கிற இந்த இடத்த இந்த கூடை எடுத்துக்கிச்சு இல்லையா, அப்ப அதுவும் இடத்தை அடைச்சுக்குது. எந்தெந்த பொருள் இடத்தை எடுத்துக்கொள்ளுதோ அந்த பொருள் எல்லாமே பருப்பொருள் நம்ம சொல்றோம். ஒரு பொருளை தயாரிக்க பல மூலப்பொருள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பின்வரும் பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் 2 மூலப்பொருட்கள் எவை என கண்டறிந்து எழுதுக. இங்க சில பொருட்கள் கொடுத்திருக்காங்க. இந்த பொருட்கள் எதை வச்சு தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? முதல்ல மோட்டார் பைக்கில் காணப்படும் பொருட்கள். இந்த மோட்டார் பைக்ல எதை வச்சு செய்திருக்காங்க? இது உலோகம் இல்லையா, இதெல்லாம் உலோகத்துல செய்திருக்காங்க. இந்த டயர் எதை வச்சு செய்திருக்காங்க? ரப்பர். அதனால இது என்னது? உலோகங்கள் மற்றும் களிமண் கிடையாது. இந்த மோட்டார் பைக்ல களிமண் கிடையாது. ரப்பர் மற்றும் களிமண். ரப்பர் இருக்கு ஆனா களிமண் கிடையாது. உலோகங்கள் மற்றும் ரப்பர், இதுதான் சரி. அடுத்தது, இந்த பானைகளில் காணப்படுபவை. இந்த பானை எதை வச்சு செய்திருக்காங்க? நமக்கு தெரியுமே, இந்த பானை களிமண் வச்சு செய்திருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற இந்த குழாய் எதை வச்சு செஞ்சிருக்காங்க? உலோகம். அதனால இதுக்கு சரியான விடை களிமண் மற்றும் ரப்பர். தவறு, இதுல ரப்பரே கிடையாது. உலோகங்கள் மற்றும் களிமண், இதுதான் சரி. இந்த இடுப்பு பட்டை பெல்ட் எதனால் செய்யப்பட்டுள்ளன? நமக்கு தெரியும், இந்த இடுப்பு பட்டை தோலால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முனையில இருக்கும் இது உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இதுக்கு சரியான விடை உலோகங்கள் மற்றும் தோல். இந்த நாற்காலி எதனால் செய்யப்பட்டுள்ளது? இந்த நாற்காலி இது மரம். அப்புறம் இந்த கைப்படி எல்லாம் உலோகம் இல்லையா, அதனால உலோகங்கள் மற்றும் மரக்கட்டை தான் சரியான விடை. இயற்கை மூலங்களுக்கு 1 எனவும் அவற்றிலிருந்து மனிதரால் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்கு 2 எனவும் எழுதுக. இப்போ இயற்கையிலே கிடைக்கும் பொருள்னா 1 எழுதணும். அதை வச்சு மனிதன் செய்த பொருள்னா 2 எழுதணும். பார்க்கலாமா? இது என்னது? களிமண். களிமண் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருள் இல்லையா, அதனால அது 1. இது மரங்கள், அதுவும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருள், அதனால அதுவும் 1. இது என்னது? இது ஸ்லாப்கள். இது பாறைகள்ல இருந்து மனிதன் தயாரிக்கிறது, அதனால அதுக்கு நம்ம 2 போட போறோம். இது விலங்கு தோல்ல இருந்து நம்ம தயாரிக்கும் தோல், அதனால இதுவும் நம்ம மனிதன் தயாரித்த தோல்ங்கிறதுனால இதுவும் 2. இது இலை, பட்டு இலை. இந்த இலையும் மனிதனால் தயாரிக்கப்பட்டது, பட்டு பூச்சியிலிருந்து, அதனால இதுவும் 2. இது பட்டு பூச்சி, இது இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒன்று, அதனால இதுக்கு நம்ம 1 போட போறோம்.
சரி எனில் சா எனவும் தவறு எனில் தா எனவும் எழுதுக. இங்க கொடுத்திருக்கதெல்லாம் சரியா தவறான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பெரும்பாலான உலோகங்கள் உறுதியானவை. சரியா தவறா? உலோகங்கள் உறுதியானவை தானே? சரி. அப்ப நம்ம என்ன போடணும்? சா. மரக்கட்டை வெட்ட முடியாது. மரக்கட்டிய வெட்ட முடியாதா? வெட்ட முடியும். ஏன்னா அதை வச்சுதானே நம்ம மரப்பலகைகள் செய்து மேஜை நாற்காலி எல்லாம் செய்கிறோம். அதனால வெட்ட முடியாதுங்கிறது தவறு. அடுத்தது ரப்பர் மீள்தன்மை அற்றது. தவறு. ரப்பருக்கு மட்டும்தான் மீள்தன்மை இருக்கு. அதை எவ்வளவு இழுத்தாலும் அது இழுக்க முடியும். விட்டா மறுபடி முதல்ல இருந்த வடிவத்துக்கே வந்துவிடும். அதனால ரப்பர்ல மீள்தன்மை உள்ளது. அற்றதுங்கிறது தவறான கருத்து. கம்பளி உடலை கதகதப்பாக வைத்துக் கொள்ளும். இது சரியா தவறா? இது சரி. அதுக்காக தானே நம்ம கம்பளி உடைகள் அணிந்து கொள்கிறோம், நம்மள கதகதப்பாக வைத்துக் கொள்வதற்கு. இதோட இந்த லெசன் முடிஞ்சாச்சு. பாய்.